நிறைய டாஸ்க் பண்ணோம். அதில் ஒரு டாஸ்க் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வசந்தி மேடமும் தர்மலிங்க சாரோடைய கேரக்டர் வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி உங்களுக்கு கலாச்சோம். இதான் உண்மை. அவர் வந்து அது வெக்கப்படுறதும் அவர் வந்து உங்களுக்காக அதை பண்ணுறதும் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இந்த 3 நாளில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. என்ன சார் எல்லாமே இதில் வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட். இதே ஹாஸ்டலில் நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வசந்தியா நான் போய் தற்கால பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்விம்மிங் பூல்ல கீழே ஓட்ட ஓகே நீங்க ஸ்விம்மிங் பூல்ல தற்கொலை பண்ணாலும் நீங்க முட்டி வரைக்கும் தான் இருக்க தண்ணி எதிர்பார்க்கல ப்ளீஸ். சரி சார். ஆனா வேண்டாம். அந்த லெட்டர்ல ப்ளீஸ் சும்மா இருங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். சும்மா இவ்வளவு பேர் உட்கார்ந்து பேசுறீங்கல்ல, விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க. இவ்வளவு பேர் பேசிட்டீங்கல்ல, ஒரு நாள் இன்வைட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரையும். சீரியஸ் என்னங்க சீரியஸ்? உங்க தலையா அவ்வளவுமா? இவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா? டாஸ்க் பண்றீங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் டாஸ்க் பேசிக் ரெஸ்பெக்ட் இல்ல, ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கற. அவர் அவ்வளவு கேட்டுட்டு வந்து உட்கார் நீ பாட்டு உலாத்திட்டு இருக்கீங்க. புடிக்கல ஏஞ்சி போங்க. யாரும் மதிக்காதீங்க. நீங்க பேசுங்க. அந்த லெட்டர்ல அப்படி ஒரு கஷ்டம் எது ஒரு தவறான வார்த்தைகள் இல்ல. தன் வசம்னா என்கிட்ட அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப இதுவா வேற ஏதோ லெட்டர் வந்திருக்குதுன்னு பார்த்தா இங்க படிச்ச லெட்டர் தானே ஆக்சுவல். அது ஏன் மறுபடியும் நம்ம போய் அதை இங்க படிச்சாச்சு ஜாலியா விட்டு போயிருக்கலாம். அது எதுக்கு கோவமா இருக்கணும்? நான் தனியா நான் பேசுனேங்க. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இத ஒரு ஃபன்னா சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன். பாருங்க நான் அடுத்து யார் மேல ஏறுவேன்னு எனக்கு தெரியாது. பண்ணுங்க. நான் அடுத்து யார் மேல பேச தெரியாது பார்வதி. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இத அட்ரஸ் பண்ணுங்கன்னானங்க சொன்னேன். அது இங்க லிவிங் ஏரியா வரைக்கும் வந்து இது இந்த அளவுக்கு கொண்டு இங்கேயே கொண்டு போறேன்னு சொன்னீங்க. கொண்டு போறேன்னு சொன்னீங்க. நல்ல பாயிண்ட். நல்ல பாயிண்ட். அருமையான பாயிண்ட். புது பாயிண்ட். எப்பா ஓகே. அதாவது ஒரு விக்லரா சொல்றேன். காமெடின்றது ஒருத்தவங்க நம்ம கொடுக்கிற உரிமை. சரிங்களா? கைது நல்ல விஷயம் இதெல்லாம். காமெடின்றது ஒருத்தர் நம்ம கொடுக்கிற உரிமை. அவங்க உரிமை கொடுத்தாதான் அதை எடுத்து பண்ண முடியும். நீங்க ஒரு தடவை சிரிச்சிட்டீங்கனாலே அதை கொடுத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இந்த உரிமையை கொடுத்துட்டு நம்ம நல்லா அவங்க என்ஜாய் பண்றாங்க பண்ணிட்டு திடீர்னு அதை பறிக்கிறதுன்னு இருக்குது. அதை பண்றவங்களுக்கு அப்படி வலிக்கும். அது அந்த ஒன்னே அந்த உரிமையை திடீர்னு படி வலிக்கும். அது இந்த ஸ்கூல்ல ஒரு வெப்பன் மாதிரி பயன்படுத்தாதீங்க.